சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ வேலைக்காக மாட்டா. சம்மந்தி, செவ்வந்தி கிட்ட பூர்ணி ஏதோ கெஞ்சி பார்த்திருக்கா. அதுக்கு செவ்வந்தி பிடி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். செவ்வந்தி கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னதும் நம்ம கிட்ட தான் பூர்ணி பேச வரும் பாருங்க. வரட்டும், இன்னைக்கு அதுவா நம்மளான்னு பாத்துக்கலாம். ரகு, அவ இங்க வந்ததும் சிந்துவ கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு உங்ககிட்ட கதறி அழுவா. வரட்டுமா, பாத்துக்கலாம். மாப்ள, அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும் உடனே மனசு இறங்கிறாதீங்க. அவளை கெஞ்சுன்னு கெஞ்ச வைங்க. அவ சிந்துகிட்டே மன்னிப்பு கேட்கணும் மாப்ள. அதுக்கு அப்புறமா தான் அவகிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும். சரிங்க மாமா. பாவம்பா, அவளை ரொம்ப ஓவராலாம் தவிக்க விட வேண்டாம். சிந்து, அவ நான் பெத்த பொண்ணுதான். இருந்தாலும் நான் சொல்றேன், என் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி அவளை நல்லா கெஞ்சி கதற விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லணும். அப்படி பண்ணாதான் இனிமே அவளுக்கு வாழ்க்கையில தப்பே பண்ணக்கூடாதுங்கிற புத்தி வரும். சகலவரம் தரும் தேவியே போற்றி போற்றி. அவ வரா. ஐயா கொடுங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி மங்களம் அருளும் தேவியே. என்னங்க, என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ரகு மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட்ட. உன் சந்தேகமே எங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில சேர்த்து வச்சிருச்சு. நான் உங்களை சந்தேகப்பட்டதெல்லாம் பெரிய குத்தமா சொல்றீங்களே தவிர, நான் ஏன் சந்தேகப்பட்டேங்கிற காரணத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுல நான் என்ன காரணத்தை புரிஞ்சுக்கணும்? அம்மா, நீ என்ன சொல்ல வர இப்போ? ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறானா, அவ அந்த அளவுக்கு அவ ஹஸ்பண்ட லவ் பண்றான்னு அர்த்தங்க. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சத்திய சோதனை. நீ சொல்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேல வைஃபுக்கு உண்மையான லவ் இருந்துச்சுன்னா அவரை முழுசா நம்பணும். அவர் எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் சந்தேகமே வரக்கூடாது. வேற யாராவது வந்து உன் ஹஸ்பண்ட் அந்த ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, இங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாலும், என் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவரு என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் மனசார கூட நினைச்சு பார்க்க மாட்டாருன்னு நம்பிக்கையோடு சொல்லணும். ரகு சிந்து விஷயத்துல நீ அப்படிதான் நடந்துக்கிட்டியா? இங்க பாரு செவந்தி, நான் என் வீட்டுக்காரரோட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள போந்து குட்டையை குழப்பிட்டு இருக்க? நீ பேசாம இரு, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுங்க. நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றேனோ அந்த அளவுக்கு நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரகு. சில நல்லவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன உங்ககிட்ட வில்லியாக்கி என்ன பிரிக்க பாக்குறாங்க ரகு. அவங்க சொல்றது எல்லாம் நம்பாதீங்க ரகு. அவங்களுக்கு எல்லாம் கெடுக்க மட்டும்தான் தெரியும், யாரையுமே வாழ வைக்க தெரியாது. அவங்க சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன கை விட்டுறாதீங்க ரகு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்க. கைவிடு. அப்படியே அழுகிற மாதிரி சீன் போட்டு கை பிடிச்சு கூப்பிட்டா அப்படியே நான் உன் பின்னாடியே கூட வந்துருவேன் நினைச்சியா? என்ன சொன்ன? உன்னை பிடிக்காத சில பேர் என்கிட்ட உன்னை வில்லியா சித்தரிச்சு பிரிக்க பாக்குறாங்களா? அதுவும் அவங்களுக்கு கெடுக்க மட்டும் தான் தெரியும், வாழ வைக்க தெரியாதுன்னு என்கிட்டயே வாய் குசாம சொல்ற. அவளெல்லாம் சும்மாவே விடாதீங்க மாப்ள. நல்ல புடின்னு புடிங்க, அப்பதான் புத்தி வரும். அம்மா, இங்க பாரு, மத்தவங்களை கெடுக்கிறது, பொது வெளியில ஒருத்தர் அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் உனக்கு மட்டுமே கை வந்த கலை. மத்தவங்க யாரும் உன் அளவுக்குலாம் கீழே இறங்கி அப்படி ஒரு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச என்கிட்டயே வந்து நல்ல மாதிரி வேஷம் போடுற பத்தியா, அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. ச்சே,
அப்படியே நான் பண்ணது உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பாவே இருந்தாலும் அதுக்காக என்ன ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். அப்போ நீங்க உங்க முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா. நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க இவ்ளோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவ்ளோ பிடிவாதமா இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியலங்க. அதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம் தெரியுமா? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க மாமா. நீங்க நினைச்சா முடியும் மாமா, ப்ளீஸ் மாமா. நான் நினைச்சாலும் முடியாதுமா. ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சாச்சு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியும் முடிச்சாச்சு. இப்ப தாலி கட்டுற நேரத்துல வந்து நிறுத்துனா எப்படிமா முடியும்? அதெல்லாம் பாவம்மா. என்ன மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அன்னைக்கு ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்து ரகுவுக்கும் சிந்துக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சப்ப அன்னைக்கு இப்படித்தான் என்கிட்ட வந்து நான் நினைச்சா கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு சொன்னேன். நான் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல, என் வீட்டுக்காரர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை என்னால மீற முடியாது. அதே தான் இப்பவும்.